யாரோ ஒரு நபர் இறந்த நிலையில கரை ஒதுங்கி இருக்கதா சொல்லி யாரோ ஒருத்தவங்க மூலமா தகவல் கிடைச்சு வந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த நபரை தூக்கி இருக்காரு. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு நம்ம ஆளு போதையில அந்த ஒரு இடத்துல சொகுசா படுத்து தூங்கி இருக்காரு. நாளைக்கு லீவுடா இன்னைக்கே வாங்கினாதாண்டா உண்டுன்னு சொல்லி வருஷ கட்டி நின்னானுங்க நம்ம பசங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே நிக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பசங்க தான். மப்பு கொஞ்சம் ஓவர் ஆனதுனால துண்டுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாம இந்த பாம்பை இந்த நபர் தூக்குனாரா என்னன்னு தெரியல. ஆனா அந்த பாம்பை பிடிச்சி பார்த்தாரு பாருங்க ஒரு பார்வை, அடடடா அந்த பாம்பே பயந்து போயிருக்கும் போல இருக்கு. நம்மளுங்க தண்ணி அடிச்சாதான்ப்பா தெளிவா இருக்கிறானுங்க. முந்தானத்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழியை பார்த்துருக்காரு அண்ணன். ஒரே நாள்ல பெஞ்ச மழையில குழி மொத்தமா மூடிடுச்சுன்னு தண்ணியில இறங்கின இந்த நபர் பாத்தீங்கன்னா குழியில விழுக செஞ்சிருக்காரு. தண்ணி அடிச்சு அதிகமா தெளிவானதுனால தான் இப்படி ஏற்பட்ட நிலைமை அண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கு. பயங்கரமா குடிச்சிட்டு வந்து நம்ம பசங்க போதை தலைக்கு மேல ஏறினதுனால கல்யாண வீட்டையே கதிகலங்க வச்சிருக்கானுங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேரு பந்தல்னு சொல்லி அந்த கல்யாண மேடையே பிரிச்சு மெஞ்சிருக்கிறானுங்க. என்னடா இது, கீழே தொலைச்ச மோதிரத்தை இந்த பெண் தேடுற மாதிரி தானே தெரியுது. ஆனா இதுக்கு காரணம் மோதிரம் இல்ல, ஆல்கஹால். தண்ணி அடிச்சு லைட்டா கேரானதுனால இந்த பெண் கீழே சில்லறையை பொறுக்கிருக்கிறாங்க. சரி நின்னுகிட்டு இருக்கிற அந்த பெண் தான் இதெல்லாம் சரி செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க எக்ஸ்ட்ராவா 4 பெக் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்க 2 பேருமே அந்த ஒரு இடத்துல பயங்கர சம்பவம் பண்ணிருக்காங்க. அதான் சரி, எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் பக்தியோட பண்ணணும்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட இந்த பசங்க என்னென்னலாம் பண்றாங்கிறத நீங்களே பாருங்களேன். பூஜை போட்டு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கானுங்க. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடலனா அதுக்கு மரியாதையே கிடையாதுங்க. ஆனா இதெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு இடத்துல நடனத்தை போட்டிருக்கிறாரு. அண்ணன் கீழே விழுந்தாலும் சரி டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டுற மாதிரியே தெரியல, கண்டினியூஸா ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அடடா பிரேக் டான்ஸ்னா இதான்டா பிரேக் டான்ஸ். அதன் பிறகு அண்ணன் குத்துனாரு பாருங்க ஒரு குத்து, பயங்கர குத்து டான்ஸ் போட்டிருக்கிறாரு. நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டா 2 பேரை யாரு ஒருத்தவங்களை சொல்றாங்களோ இல்லையோ இவங்க 2 பேரை கண்டிப்பா சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே இவங்க நண்பர்களா இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா இன்றைய வரைக்கும் இணை பிரியாத நண்பர்களா இருக்கிறாங்க. அடடே குடும்பம்னா இதாண்டா குடும்பம், புருஷன் பொண்டாட்டி பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. இவங்க சரக்கு அடிக்கிறது மட்டும் இல்லாம வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலேயே பெஸ்ட் ஃபேமிலி அவார்டு உங்களுக்கு தான்யா. நம்ம என்னதான் கால் கெடுக்க ஒயின் ஷாப்ல 1 மணி நேரம் வரிசையில நின்னா ஒரு பைய கூட வழி விட மாட்டான். இதே ஒரு பொண்ணு போகுதுன்னா அம்புட்டு பேரும் பயங்கரமா வழி விட்டு நிக்கிறானுங்க. சரி சரி இதெல்லாம் ஆச்சரியம் இல்ல, இந்த பெண் சரக்கு வாங்குறாங்களே இதுதான் ஆச்சரியம். சரி சரக்கு வாங்கியாச்சு, சைடிஷ் வாங்கலான்னு போன இடத்துல இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை பார்த்துட்டு பயங்கரமா கதி கலங்கி போய் நின்று இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பயங்கரமா ஆச்சரியப்படுத்த மட்டும் இல்லாம ஒரு நபர் இந்த பெண்ணுகிட்ட போய் செல்ஃபி கூட எடுத்திருக்கிறாரு. சாதாரண ஆளா இருக்கிறப்ப எங்க தான் ஒளிஞ்சிருக்கோ தெரியல இந்த தைரியம். இதுவே 90 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தைரியத்துக்கே அப்பங்கிற மாதிரி நடு ரோட்ல படுத்து கிடந்திருக்கிறாரு இந்த நபர். போலீஸ் என்னங்க போலீஸ், ஆர்மி வந்தாலும் பயப்பட மாட்டாரு போல இருக்கு. வீர பெண்மணிகள்லாம் நம்ம இந்தியாவில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிரூபிக்கிற எடுத்துக்காட்டான வீடியோ தான் இது. ஏன்னா தண்ணி அடிச்சு மட்டையான தன்னுடைய ஹஸ்பண்ட தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த பெண். அதுலயும் இந்த வீடியோ எடுத்தவர் ரொம்பவே ஜூம் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்கிறாரு. சரி நாளைக்கு காந்தி ஜெயந்தி, இன்னைக்கே ஒட்டுமொத்த சரக்கையும் வாங்கி சேஃப்டி பண்ணலான்னு நினைச்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிச்சு இப்படி கையும் காலமா மாட்டிக்கிட்டது தான் மிச்சம். என்னடா ஆளு ஒரு டைப்பா இருக்கான்னு வண்டியை ஃபுல்லா செக் பண்ணப்பதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமே சிக்கிருக்கு.
நம்ம ஆளுங்களுக்கு தற்காப்புகளையே தெரியாட்டியும் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி உருவாக்குறாங்கிறத நீங்களே பாருங்களேன். இந்த நபர் தான் இப்படி பண்றாருன்னு பார்த்தா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தியை அந்த ஒரு இடத்துல இறக்கிருக்கிறாரு. கராத்தே கும்ஃபுன்னு சொல்லி எந்த ஒரு தற்காப்பு கலைன்னு தெரியல, ஆனா இந்த ஒரு கலையும் நல்லா தான் இருக்கு. அண்ணனை பாருங்க, சரக்கடிச்ச அதே ஒயின் ஷாப்ல தூங்குடா கைப்புள்ளுன்னு தலைகீழ படுத்து தூங்கிருக்கிறாரு. இதுல என்னன்னே தெரியாத இன்னொரு அண்ணன் இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி குனிஞ்சு பார்த்திருக்கிறாரு. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நாய் பாத்தீங்கன்னா தன்னை தான் ஏதோ பண்ண வராங்கன்னு அந்த நாய் பாத்தீங்கன்னா பயங்கரமா பயந்து போயிருக்கு. ஏரியில குளிச்சிருக்கேன், ஆத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில குளிச்சிருக்கேன், ஏன் கடல்ல கூட குளிச்சிருக்கேன். ஆனா சேத்துல மட்டும் தான் குளிக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா சேற்றுலயே குளிக்க செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த சேத்து தண்ணியை குடிச்சும் காமிச்சிருக்காரு. கொற்ற மலையிலையும் விடாம தியானம் பண்ணக்கூடிய இந்த நபரை எந்த ஒரு தடைகளும் போட்டு தகர்க்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் இல்ல, அண்ணனோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குடிநீர். சரி ஓகே, தண்ணி அடிச்சாச்சு, வீட்டுக்கு போலான்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணா கிக்கர் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சாவியெல்லாம் போட்டாச்சே, ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு பயங்கரமா இந்த நபர் குழம்பி போயிருக்கிறாரு. நிப்பாட்டி வைக்கப்பட்ட தன்னுடைய வண்டியில ஏறுறதுக்கு ஒருத்தர் என்னென்னலாம் முயற்சி பண்றாருங்கிறது நீங்களே பாருங்களேன். என்னத்தை தான் இந்த அண்ணா கஷ்டப்பட்டாலும் கடைசியில வண்டியில ஏற முடியாம கீழே விழுந்தது தான் மிச்சம். கீழே விழுந்தாலும் விடாமுயற்சியே போராடி இருக்கிறாரு. சரி, இவர் தான் இப்படி பண்றாருன்னு பார்த்தா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கே பயங்கரமா டஃப் கொடுத்துருக்காரு. தண்ணி அடிச்சு போதையான தன்னுடைய நண்பரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இந்த நபர் பயங்கரமா பாடுபட்டு இருக்கிறாரு. டேய், தண்ணி அடிச்சா வீட்டுக்குள்ள படுக்கணும்னு எவன்டா ரூல்ஸை போட்டான்? நான் இப்படி நடு ரோட்லயே படுத்து தூங்குவான்டான்னு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை அந்த ஒரு இடத்துல பண்ண செஞ்சிருக்காரு. அண்ணன் இருக்கிற நிலைமைக்கு தரையிலலாம் படுத்து தூங்க மாட்டாரு, இப்படி கட்டில தான் படுத்து தூங்குவாரு. அடப்பாவீங்களா, ஆல்கஹாலை என்னென்னலாம் மெத்தட் யூஸ் பண்ணி கடத்தல் பண்ணியிருக்கிறானுங்க. பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா ஆல்கஹாலை நிரப்பியிருக்கிறானுங்க. அப்ப வண்டி எப்படி ஓடுதுன்னு பார்த்தா வாட்டர் கேனுக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து வண்டியை ஓட வச்சிருக்கானுங்க. அடே, ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் நம்ம ஊர்ல தான்டா இருக்கிறீங்க. சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு யோசிச்ச இந்த நபர் போற வழியிலேயே பயங்கரமா தூக்கம் வந்ததுனால நடு ரோட்லயே கபால்னு கவுந்தடிச்சு குப்பரப்படுத்திருக்கிறாரு. தண்ணியோட தண்ணியா இணையறதுக்கு இப்படி ஒரு மெத்தடை இந்த நபர் ட்ரை பண்ணி காமிச்சிருக்காரு. இதன் மூலமா அண்ணன் போதை இறங்க இறங்க தெளிவா இருக்கிறாரு.